அந்த மாதிரி ஒரு பணம், அந்த மாதிரி ஒரு புகழ் உலகத்தில் எக்காலத்திலும் வேறு எந்த விளையாட்டு வீரருக்கும் கிடைத்ததில்லை. அதுவும் உலகம் கொண்டாடும் கிரிக்கெட்டோ டென்னிஸோ அல்ல அவருடைய ஆட்டம், கூடைப்பந்து. உண்மையை சொல்வதென்றால் மைக்கேல் ஜோர்டன் ஆடத் தொடங்கிய பிறகுதான் கூடைப்பந்து ஆட்டத்துக்கு உலக அளவில் ரசிகர்களே உருவானார்கள். கூடைப்பந்து ஆட்டங்களை நேரடி ஒளிபரப்பு செய்வது, அதை இரவெல்லாம் கண் விழித்து உட்கார்ந்து டிவியில் பார்ப்பது என்பதெல்லாமும் ஜோர்டான் காலத்துக்கு பிறகுதான் உருவானவை. சினிமா நடிகர் நடிகைகளையும் கிரிக்கெட் வீரர்களையும் துரத்தி துரத்தி தங்கள் விளம்பர மாடல்களாக நடிக்க வைத்து பண அபிஷேகம் செய்து கொண்டிருந்த மாபெரும் நிறுவனங்கள் முதலில் ஒரு கூடைப்பந்து ஸ்டாரை வைத்து தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கியதும் ஜோர்டன் வரவுக்கு பிறகுதான். வியப்பு, ஜோர்டனுக்கு முன்னர் அந்த பொருட்கள் எந்த அளவு விற்றதோ அதை போல் குறைந்தது 40 மடங்கு விற்பனை அவர் விளம்பர மாடலாக வந்த பிறகு கூடியிருப்பதாக ஒவ்வொருவரும் சொன்னார்கள். எதுவும் சாதாரண நிறுவனங்கள் அல்ல. ஒரு கணம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எப்போதிலிருந்து நைட் ஷோவின் மீது காதல் உண்டானது? எப்போதிலிருந்து நீங்கள் அடங்கா ஆர்வத்துடன் கொக்கோ கோலா குடிக்க ஆரம்பித்தீர்கள்? செவர்லே கார் எதனால் பிரபலமானது? கேட்ரேட் சத்துப்பானம் உலக புகழ் பெற்றது எப்படி? லீ நிறுவனம் எப்படி உலகெங்கும் பரவியது? முரட்டு ஜீன்ஸ் பேண்ட் மோகம் எப்படி மூளை முடுக்கெங்கும் பரவியது? மைக்கேல் ஜோர்டன் என்னும் ஒரு வீரரின் முகம் இந்த விளம்பரங்களில் இடம்பெற்றதுதான் நிஜமான காரணம். கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவர் எதையெல்லாம் சிபாரிசு செய்தாரோ அதையெல்லாம் வாங்கி குவிக்க ஓடினார்கள். ஜோர்டனின் முகம் தங்கள் விளம்பரங்களில் தெரிந்தால் அதுவே பொருளின் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதமாகிவிடும் என்று விளம்பர நிறுவனங்கள் மனமாற நம்பின. 4 வருடங்கள் கழித்து நடித்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்போதே மில்லியன் கணக்கில் பணத்தை கொண்டு வந்து அட்வான்ஸாக கொடுத்து விட்டு போனார்கள். ஜோர்டன் ஒப்புக்கொண்ட விளம்பரங்கள் குறைவு. கியூவில் நின்ற நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேல். மைக்கேல் ஜோர்டன் ஆணவன் அல்ல. அசப்பில் எந்த சிறு குழந்தைக்கும் சற்றே அச்சம் தரத்தக்க தோற்றம்தான். ஆனாலும் அவரது அழகு அவரது திறமையில் இருந்தது. அவரது ஆண்மை அவரது இடைவிடாத வெற்றிகளில் இருந்தது. மைதானத்தில் அவர் ஒரு சுழற் காற்று. எப்படி இந்த வேகம் என்று வியக்காதவர்கள் இல்லை. தனது கால்களை ஆயுதமாக்கி ஒவ்வொரு முறையும் அவர் கூடையை நோக்கி எம்பி குதிக்கும் போதும் உலகம் எழுந்து நின்று ஆரவாரிக்கும். ஜோர்டன் பங்கு பெற்ற மேட்சுகளில் பெரும்பாலும் அமெரிக்கா தோற்றதில்லை. அவருக்கு முந்தைய பின்னாளைய காலகட்டங்களில் அப்படிப்பட்ட இடைவிடா வெற்றி அமெரிக்காவுக்கு கூடைப்பந்து ஆட்டத்தில் கிடைத்ததும் இல்லை. இது ஒரு சிரமமான பணியே இல்லை. மைதானத்தில் இறங்கிவிட்டால் என் உடலுக்கு 3 உறுப்புகள் தான் உண்டு என்று நினைத்துக் கொள்வேன். கால்களும் கைகளும் கண்களும். என் முழு சக்தியும் இந்த 3 உறுப்புகளில்தான் தேங்கி நிற்கும். அது ஒரு மனப்பயிற்சி. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பழகிவிட்டால் சுலபம்தான் என்று மைக்கேல் ஜோர்டன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். சுலபம் என்று அவர் சொன்னாலும் அத்தனை சுலபமில்லை. அது ஒருவித யோக நிலை. கைகூடாமல் அப்படி ஒரு பிசகாத வெற்றி யாருக்குமே சாத்தியமில்லை. மைக்கேல் ஜோர்டன் பிறவி வீரர் இல்லை. பயிற்சியால் மட்டுமே முன்னுக்கு வந்தவர். 5 அடி 11 அங்குலம் உயரமுள்ள அவரையே ஒரு காலத்தில் நீ ஒரு குள்ளன், கூடைப்பந்து ஆட்டத்துக்கு சரிபட மாட்டாய் என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அது அவரது கல்லூரி நாட்கள். தனக்கு ஆட்டத்தில் திறமை இருந்தும் உயரம் ஒரு தடையாக இருக்கிறது என்று அவர் சோர்ந்து உட்காரவில்லை. மாறாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் புல்லப்ஸ் உள்ளிட்ட உடற்பயிற்சிகள் செய்து 2 வருடங்களில் 4 இன்ச் உயரம் அதிகரித்தார். உடற்பயிற்சி வல்லுநர்களும் மருத்துவர்களும் அதை நம்பவே இல்லை. 18 வயதுக்கு பிறகு ஒருவன் வளர்வதாவது. ஆனால் ஜோர்டனால் முடிந்தது. சரி, இப்போது நான் இன்னும் உயரம், என்னை அணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கோச்சிடம் போய் நின்றபோது அசந்து போனார்கள் அணியில் இருந்த அத்தனை பேரும். அமெரிக்காவில் புருக்லின் நகரில் பிறந்த மைக்கேல் ஜோர்டன் அவரது குடும்பத்தில் 4வது பிள்ளை. தனது இளம் வயதுகளில் பேஸ்பால், கால்பந்து, கூடைப்பந்து என 3 ஆட்டங்களில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தியவர் ஜோர்டன். விளையாட்டு தான் என் எதிர்காலம் என்று 10 வயதில் முடிவு செய்தேன். ஆனால் எனக்கு எது சரிபடும் என்று நானே உணரும் வரை 1க்கு மேற்பட்ட ஆட்டங்களில் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். சப்ஸ்டியூட் வைத்துக் கொள்வது எப்போதும் நல்ல பழக்கம் என்பார் ஜோர்டன். கூடைப்பந்தில் அவருக்கு அபாரமான மோகம் இருந்தது. மகன் என்ன நினைக்கிறானோ அதிலேயே தொடர்ந்து செல்லட்டும் என்று சுதந்திரமாக வளரவிட்ட ஒரு தந்தை கிடைத்தது ஜோர்டனின் அதிர்ஷ்டம். ஜோர்டன் ஒரு அப்பா செல்லம். பின்னாளில் யாரோ 2 சைக்கோக்களால் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும், தனக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறந்த பிறகும் தலையணைக்கு அடியில் அப்பா போட்டோ வைத்துக் கொள்ளும் வழக்கம் அவரிடம் இருந்தது. பள்ளி நாட்களிலும் சரி, கல்லூரி காலங்களிலும் சரி, ஒருபோதும் கூடைப்பந்து தவிர இன்னொன்றில் ஜோர்டன் தன் கவனத்தை திசை திருப்பியதே இல்லை. கல்லூரி நாட்கள் வரை ஒரு முறை கூட காதலில் விழுந்திராத ஒரே அமெரிக்கர் ஜோர்டன் தான் என்று தமாஷாக சொல்வார்கள்.
எனக்கு என் ஆட்டம் முக்கியம். மைதானத்தை முழுவதுமாக என் வசத்தில் கொண்டு வருகிற வினாடி வரை பதற்றம் இருக்கும். ஒரு கோட்டையை முற்றுகையிடும் மன்னனைப் போல என்னை கருதி கொள்வேன். பந்து கைமாறும் திசை, அது கைமாறுவதற்கு அரைக்கணம் முன்னால் என் மனக்கண்ணில் தோன்றிவிடும். அப்படி தோன்ற தொடங்கிவிட்டால் வெற்றி நிச்சயம். ஆனால் அதற்கு உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். நடக்கப் போகிற ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்னால் மனத்துக்குள் முழுமையாக ஆடி பார்த்து விடுவேன். அதற்கெல்லாம் அதிக நேரம் வேண்டியிருந்தது. விளையாடாத நேரமெல்லாம் அதற்குத்தான் என்பார் ஜோர்டன். தியானம் என்று இதனைத்தான் பொதுவாக அழைப்பார்கள். மைக்கேல் ஜோர்டன் தன் களத்தில் தியானம் கைகூடியவர். அதனால்தான் அவர் கால் வைத்த களங்களில் எல்லாம் வெற்றி காண முடிந்தது. ஒவ்வொரு வெற்றியும் அவரை அடுத்த வெற்றிக்கு அழைத்துச் சென்றது. கூடையை ஒரு பிசாசு போல நெருங்கி துள்ளி உயர்ந்து அவர் பந்தை அதற்குள் சேர்க்கும் லாவகத்தில் மயங்கிய ரசிகர்கள் ஜோர்டன் சிக்னேச்சர் என்றே அதற்கு பெயர் வைத்தார்கள். எந்த அணி எத்தனை கோல் என்று கேட்கும்போது ஜோர்டன் எத்தனை சிக்னேச்சர் போட்டார் என்று கேட்பது வழக்கமானது. கூடைப்பந்து ஆட்டத்திலிருந்து மைக்கேல் ஜோர்டன் ஓய்வு பெற்று பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றளவும் உலக புகழ் விஐபிகள் பட்டியலில் 18வது இடத்தில் இருக்கிறார் மைக்கேல் ஜோர்டன். விளையாடி சம்பாதித்ததும் விளம்பரம் செய்து சம்பாதித்ததுமாக அவரது சொத்து மதிப்பு கணக்கிட முடியாதது, யாராலும் எட்ட முடியாத உயரம் அது என்றே இன்றளவும் கூடைப்பந்து ரசிகர்கள் சொல்கிறார்கள். ஆனால் யாரால் வேண்டுமானால் முடியும், உங்கள் பணியில் முழுதாக மனதை குவித்தால் என்கிறார் ஜோர்டன்.